ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ கைஸ் காய்ஸ் வெல்கம் பேக் டு பேக் டு அவர் அவர் சேனல். சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பிடபிள்யூ ரோட போய் சுற்றி பார்க்க போகிறோம். பிடபிள்யூடி ரோடுனா என்னன்னா அது வந்து தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது பெங்களூர்ல ஏரியாவில் இருக்கிற ஒரு ரோடு. அதாவது ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நிறைய ஷாப்ஸ் அது இது இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபுட் ஐட்டம்ஸ் ஜாஸ்தி இருக்கும். நிறைய அது ஃபுட் ரொம்ப ஸ்ட்ரீட் டேஸ்டியாவும் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்கீங்க இல்லை உங்களுக்கு பிடபிள்யூடி இருக்குன்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாதவங்கலாம் வந்து இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே காய்ஸ், வாங்க போயிட்டு அங்கே போய் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஹாய் गाइस, இப்போ நாம எத்தனை மணிக்கு வந்திருக்கோம்னா 10:34. இப்போ நாங்க இங்க வந்து இப்போ எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கடை தான் இருக்கு. அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லா ஷாப்பும். இங்க ஃபுல் எல்லா கடையும் திறந்து இருக்கும். 9 ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆனா இப்போ எல்லா கடையும் மூடிட்டாங்க. இப்போ வந்து டைம் சரியில்லை. நாங்கள் வந்து நம்ம இவ்வளோ டைம் வந்தால் அப்படிதான் guys. ஒரு வந்து மொபைல் ஷாப்பும் ஒரு ஸ்ட்ரீட் கூட ஓப்பனில் இருக்குது. அதுலேயே ஒரு 3 கடை, ஜூஸ் கடை அண்ட் வந்து ஒரு ஃபோன் ஷாப்பு, செப்பல் ஷாப் தான் இருக்குது. ஸோ இது எங்களுக்கு காட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலாம்னு நினச்சோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்? இங்கே இப்போ வேண்டாம், நம்ம வேற எங்கன்னா போகலாம். அந்த சைடு அங்கே போயிட்டு அங்கேயும் போயிட்டு பார்க்கலாம். பார்க்கலாம். அங்கே கடை ஓப்பனில் இருந்துச்சுன்னா நம்ம லக்கு, இல்லைன்னா இல்லை. கடை இருந்தால் காட்டுறோம். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு கடைக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம். சரி, கிறிஸ்மஸ் ஷாப்பிங்காச்சும் பண்ணலாம். எதுவும் பண்ண முடியல. இந்த கடை தான் ஓப்பனில் இருக்குன்னு வந்திருக்கோம். ஸோ இந்த கடையில் இப்போ போய் கடையை பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அது இங்க starting தான் கடை. பிடபிள்யூடி ரோட்ல இருந்து தான் வந்து அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது guys. ஃபுல்லாக நம்ம உள்ள போய் நம்ம பார்க்கலாம். போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க. இங்க பாருங்க கைஸ், எவ்வளோ தூரம் இருக்கு. சூப்பர் சூப்பராக இருக்குது கிறிஸ்மஸோட. இங்க பாருங்க, இந்த பொம்மையை பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே அப்படியே கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆன மாதிரியே இருக்கு ஆல்ரெடி. அவருடைய முடி எவ்வளவு அழகா வந்திருக்கு. வாங்க இப்போ இதோ இங்கே பாருங்க, கிறிஸ்மஸ் இது போட்டு நம்ம பார்க்கலாமா கைஸ்? இது எவ்வளோ ரேட்டு? காட்டுங்க ஆகிறேன். இங்கே ரேட்டு எங்கே ரேட்டியா காணா? ரேட் தெரியல. ஆனால் பழைய guys. இதோ பாருங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? கிறிஸ்மஸ் சாங்ல பார்த்தா லாஸ்ட் இருக்கு. அக்கா அது போட்டு காட்டுங்கக்கா பார்க்கலாம். நான் போடல. அவர் தான் சொல்லிட போறாரு. அதில் இது சரி சும்மா ஓகே, வாங்க உள்ளே போய் பார்க்குறதுக்கு அழகாக இந்த மாதிரிலாம் வச்சு கிறிஸ்மஸ்க்கு நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு பட்டர்ஃப்ளை. இங்க பாருங்க, ஃபுல் ரப்பர் பேண்ட்ஸோட இங்க பிரேஸ்லெட்ஸ், ரிங் மாதிரி பட்டர்ஃப்ளை. க்யூட்டாக இருக்குது இது. செம்மையா இருக்குங்க. பாருங்க, கம்பல் செட் எல்லாம் பாருங்க. கம்பல் கூட பட்டர்ஃப்ளைல. இது சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா நல்லா இந்த இருக்கும். மாதிரி பவுச்லாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. கியூட் கியூட்டான இது எல்லாமே இன்னும் நிறைய இருக்கு. வாங்க காட்டுறேன். அந்த கீச்சன்லாம் சூப்பராக இருக்கும்டா. கிறிஸ்மஸ் கேப்ஸ். भैया कितना भैया? 40 rupees baby. இது டார்க்கா இருக்கு. தெரியுமா? சீப்பெல்லாம் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு இதெல்லாம் பார்க்க. இது பாருங்க, கையில யாரா போட்டு பண்ணல போட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழகா செட் பண்ணி. இன்னும் கொஞ்ச நாள் இவங்க இதே ஓப்பன் பண்ண போகிறாங்க, பிரைட் டே சேனல். அப்படிலாம் கிடையாது, மிஸ் இன்ஃபர்மேஷன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட் க்யூட்டான கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது. குட்டி குட்டியாக இந்த காசு இல்லைன்றவங்க, இந்த காலேஜ் ஸ்கூல் படிக்கிறவங்க. இங்கே பாருங்க இந்த பூனை குட்டி எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. க்யூட். நம்மள வீட்டுக்கு நாய் எப்பவுமே வெல்கம் பண்ணாது. ஆனா இந்த நாய்ங்கலாம் நம்மள வெல்கம் பூனை பண்ணும். குட்டிலாம் செம்ம க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் அது 3 இடியட்ஸ் மாதிரி 3 இது என்கிட்ட இருக்குது. இது என்கிட்ட இருக்குது. எனக்கு பழைய ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட இருக்கு. என் வண்டி கீச்சைனில் இருக்குது. இதே இருக்குது அப்படியே என்கிட்ட. இதே தான் நான் வண்டிக்கு. சேம் கீச்சைன் கைண்டு. இங்கே பாருங்க நியூவாக இருக்கிறதுலாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஆடுறதெல்லாம் எனக்கு ரொம்ப இல்லை, பூனைக்குட்டி இஸ் வெரி க்யூட். நம்ம கடையில் வாங்கி வைக்க இது போல் ஒன்று வாங்கணுங்க்கா. புத்தா கியூட்டா சிரிக்குது. இது மாதிரியே என்கிட்ட இருக்குது வீட்டில். இது மாதிரியே இது மாதிரி இது ரெண்டுமே. ஓகே, ஸோ இங்கே வரும். இது காரில் வச்சா நல்லாயிருக்கும். இந்த டாக் பாருங்க நல்லா க்யூட்டாக இருக்குது. அண்ட் இங்கே நிறைய கீ செயின்ஸ் இருக்கும். பட் இப்போ அவர் இருக்காரு, இடம் இருக்கான்னு. அண்ட் கப்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்குது. வா இங்கே பாருங்க. யாருக்குன்னா கிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இது போல் பண்ணுவாங்க. இது நல்லாயிருக்கும். உள்ளே எழுதி இல்லை அம்மோ இங்க பாருங்க, ஒரு ஜென்டல் டாக். அம்மோ எவ்வளவு கியூட்டா தலையா இருக்கு.
பவுச்சில் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பவுச்சஸ் லைக் மேக்கப்லாம் நம்ம என்ன மாதிரி மேக்கப் லவர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதில் போட்டு. க்யூட்டாக இருக்குது. எவ்வளோன்னு தெரியல. இது உள்ளே இன்னும் பேக் அது நிறைய இருக்குது. 3 பேக்ஸ் இருக்குது. 3 பேக்ஸ் இருக்குது. பவுச்சஸ் சாரி. மியூசிக் லவர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த சவுண்ட் மஸ்டாக இருக்குது. लाओ दीदी आराम से, क्योंकि टाइम ज़्यादा हो गया ना, ठीक है 11 o'clock हो गया. இதில் டெக்கரேஷன் பண்ணோம் நம்ம. ஆனால் குட்டி குட்டியாக அந்த லைட் மாட்டிட்டு இது மாதிரி லைட்லாம் ஓகே பாய். அதில் சொல்லுங்க. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னா உங்களுக்காக கடை கடையாக தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் இந்த கடையும் கிடைக்கல. இப்போ தேடிட்டு இருக்கோம். உங்களுக்காக கடை கிடைச்சா வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இங்கே பாருங்க கைஸ், நம்ம வந்த நேரம் எல்லா கடையுமே முடிக்கு. இங்கே பேக்கரி இருக்கும், மெடிக்கல் ஷாப், நிறைய ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும். நாட்டுக்கே இடிச்சிட்டோமோ இது பாருங்க, நிறைய ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும். கூட வண்டி வந்து இவங்க முன்னாடி இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பொறுத்தாங்க. ரொம்ப ஸ்லோவாக்கிட்டாங்க. நாங்கள் ஏற்கனவே ரொம்ப லேட்டாக போயிட்டுருக்கோம். இதில் முன்னாடி இருக்கவங்க வேற இன்னும் ஸ்லோவாக்கிட்டாங்க. பாருங்க தம்பி பறக்கிறோம். அங்கே ஆப்போசிட்டில் பேக்கரி இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து நிறையா ஜூம் பண்ணி காட்டுறேன். நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் எல்லாம் நல்ல நல்ல ஸ்வீட்ஸ் கிடைக்கும். இப்போ எல்லா ஷாப்பும் க்ளோஸ். இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லா ஷாப்பும் க்ளோஸ். எல்லாமே இங்கே வந்து எப்படின்னா அங்கே எப்படின்னு எனக்கு தெரியல. பட் இங்கே உங்கள் ஏரியாவில் எப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். இங்கே வந்து எல்லா ஷாப்பும் 10:10 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப பர்மிஷன் இருக்க பிளேசஸ் மட்டும் தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ யாரும் வந்து பெங்களூரில் மிட் நைட் லைஃப்லாம் இருக்குது நம்பி வந்துடாதீங்க. அப்புறம் ஏமாந்து வருத்தப்படுவீங்க. பாவம் எங்கள் அண்ணியே சென்னையிலேருந்து வந்து அண்ணினா எங்கள் அக்கா, அதோ இப்போ நம்ம கூட விளாக் பண்ணிக்கிறாங்க. அவங்களே சென்னையிலேருந்து வந்து இங்கே நைட்டில் எதுவுமே சாப்பிட முடியலன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாப்பிட முடியலன்னு மட்டும் இல்லை, ஒரு ஓப்பன் கூட இல்லை. சென்னையில் இருக்கவங்களுக்குலாம் இது தெரியும். மோஸ்ட்லி அங்கே நைட்டில் எல்லாமே ஓப்பனில் இருக்கும். ஏன் இப்போ இதில் அர்பன் ஸ்கொயர் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது. அப்புறம் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டு நான் போன வரைக்கும் சொல்கிறேன். இல்லை பீச்சில் போய் இருக்கலாம். 24/7 எல்லாம் கொஞ்சம் ஓப்பனில் இருக்கும். இங்கே ஃபுட் கடையோ இல்லை எந்த கடையுமே நைட்டில் இருக்காது. அது ஒன்று தான் மைனஸு. ஸோ இப்போ நம்ம வந்து ரிட்டன் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை. ஸோ யூட்டன் எடுத்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறோம். இல்லைனா இந்த வீடியோ பாருங்க, சுற்றி கடைங்க தான் இருக்குது. ஆனால் எதுவுமே திறந்துடல. திறந்துருக்கிறது எதுனா வெறும் அந்த ஃப்ரூட்ஸு, காய்கறிங்க. ஆனால் இதெல்லாம் நாங்கள் கேட்டோம் தான். எங்கன்னா 1-2 இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ரிட்டர்ன் போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டோம் guys. இங்கே இடத்துக்கே வந்துட்டோம். ஸோ என்னன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு போனோம். பார்த்தா எல்லா கடையும் க்ளோஸ் எல்லா ஆகிடுச்சு. கடையும் க்ளோஸ்டு. ஏன்னா இங்கே வந்து 10-10:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு காலைல டைமில் போகிறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது guys. அதனால தான் நைட்டில் போகலான்னு போகிறோம். பார்த்தா அதுக்குள்ளேயே கடைங்களாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் காலையில் போய் உங்களுக்கு vlog, காலையில் இல்லை பகல் டைமில் உங்களுக்கு vlog எடுத்து போடுறோம். அண்ட் இதோட இந்த vlog முடியுது. எல்லாரும் எங்களை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க guys. Thank you for watching this video. எக்ஸ்ப்ளோர் பண்ணனும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் முக்கியமா பெங்களூர்ல இன்சைட் அது பெங்களூர் சிட்டிக்குள்ள எங்க வேணாலும் சொல்லுங்க. இந்த சரௌண்டிங்ல எங்க வந்தாலும் சொல்லுங்க, நாங்க போய் vlog பண்றோம் guys. Bye guys. ನಿಮ್ಮ ಸಹಾಯಕ್ಕೆ ಧನ್ಯವಾದಗಳು. அவ்வளவுதான். Bye.